மந்தாரப்பள்ளி கிராமத்துல இருக்கிற சுஷீலாவுக்கு கோல்கோப்பான்னா ரொம்ப உயிரு. நைட்டு பகலுன்னு பாக்காம எப்ப பார்த்தாலும் கோல்கோப்பா சாட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா. இது புருஷனான ஜெயராமுக்கும் பையனான அபிராமுக்கும் பிடிக்கவே இல்ல. அப்படி அதை சாப்பிடாதன்னு எவ்வளவு சொன்னாலும் சுஷீலா கேட்கவே மாட்டா. அவங்களுக்கு கூட இந்த கோல்கோப்பாவை சாப்பிட வைக்கணும்னு எப்ப பார்த்தாலும் வீட்லயே அதையே சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா. இப்படி அதனால வீட்ல இந்த கோல்கோப்பாவே சாப்பிடணும்னு அப்பம் பையன் 2 பேரும் ஹோட்டலுக்கு போய் பிடிச்சத சாப்பிட்டாங்க. எனக்கு நானே 3 வேளையும் கோல்கோப்பா பண்ணிக்கணும்னா எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு எப்ப தேவையோ அப்போ கோல்கோப்பாவை எனக்கு செஞ்சு குடுக்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி பொண்ணையே தேடணும். எனக்கு பிடிச்ச கோல்கோப்பாவை செஞ்சு குடுக்கற பொண்ணு எங்கேயாவது இருக்கிறாளான்னு நான் போய் தேடிட்டு வரேன். அப்படி கிடைச்சா அந்த வெங்கடேஸ்வரனுக்கு தேங்காய் உடைக்கிறேன். அப்படி வீட்டுக்கு பூட்டு போட்டு வெளியே போனா சுஷீலா. இப்படி ரோட்ல நடந்துகிட்டே கோல்கோப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிற பொண்ணுல யாராவது கல்யாணம் ஆகாத இருக்கிற பொண்ணு இருக்காளான்னு பாத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தா. இப்படி நைட் ஆயிடுச்சு. ஆனாலும் சுஷீலாவோட கோரிக்கை தீராததுனால அவ ஜெயில இருந்தா. அங்க வேலை செய்யற எஸ்ஐ அரவிந்த் சுஷீலாவோட பேச்ச கேட்டு அவரோட புருஷனுக்கு போன் பண்ணாரு. அப்போ ஹால்ல ஜெயராம் கவலைப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. அப்போ மகனான அரவிந்த் வந்தான். என்னப்பா இன்னைக்கு ரொம்ப கவலையா உக்காந்துருக்கீங்க? என் கவலை எல்லாம் உங்க அம்மாவை பத்தி தான்ப்பா. அம்மாவை பத்தியா? அம்மாக்கு என்னப்பா ஆச்சு? அம்மா நல்லா தானே இருக்காங்க. உங்க அம்மா கோல்கோப்பா பைத்தியத்திலே இருக்கிறாப்பா. இவ்வளோ நேரம் ஆச்சு, எங்க போனான்னு தெரியல. இன்னும் வீட்டுக்கும் வரல. போனு வீட்லயே இருக்கு. நம்ம அம்மா எங்க போயிருக்காங்கன்னு நம்மளுக்கு எப்படிப்பா தெரியும்? இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது கால் வந்துச்சு. ஹலோ ஹலோ ஜெயராமா, உங்க பொண்டாட்டி சுஷீலா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. நீங்க கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரீங்களா? சீக்கிரமா வாங்க சார். அப்படி சொன்ன உடனே ஜெயராம் கவலைப்பட்டுக்கிட்டு, என்ன சார், என் பொண்டாட்டி சுஷீலா உங்க லாக்அப்ல இருக்கிறாளா? ஒரு தடவை போன் கொடுங்க சார். அப்படி சொன்ன உடனே எஸ்ஐ அரவிந்த் சுஷீலாவுக்கு போன் கொடுத்தாரு. எங்க ஸ்டேஷனுக்கு வந்து என்ன காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ பயப்படாத சுஷீலா, நான் எஸ்ஐக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்கேன். அவங்க உன்னை ஒன்னும் பண்ண மாட்டாங்க. நீ பயப்படாத. உன்னோட பைத்தியத்தை அவங்க கிட்ட காட்டாத. நீ இப்ப முதல்லயே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற சுஷீலா. சரிங்க, நீங்க சீக்கிரமா வாங்க. அப்படி சொல்லி போனை எஸ்ஐ அரவிந்துக்கு கொடுத்தாங்க. நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க சார். இதோ இப்பவே வந்துட்டேன் சார். அப்படி சொல்லி ஜெயராம் காலை கட் பண்ணாரு. என்னப்பா அம்மான்னு சொல்றீங்க, போலீஸ் ஸ்டேஷன் சொல்றீங்க அப்படின்னு ஜெயராம் கேட்ட உடனே அரவிந்த் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. எல்லாரும் உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. லாக்அப்ல இருக்கிற சுஷீலாவை பார்த்தாங்க. ஏங்க, என்ன உடனே லாக்அப்ல இருந்து வெளியே எடுங்க, எனக்கு இதுக்குள்ள இருக்க முடியல. அப்படி சொன்ன உடனே அரவிந்த் ஜெயராம் 2 பேரும் எஸ்ஐய பார்க்க போனாங்க. சார், ரோட்ல கோல்கோப்பா விக்கிற பொண்ணுங்கள, கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. 2 பொண்ணுங்களை பார்த்த உடனே என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தாங்களாம். எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்த உடனே நாங்க போய் கூட்டிட்டு வந்தோம். உங்களுக்கு கால் பண்ணி சொன்னோம். அப்படி சொன்ன உடனே ஜெயராம் சுஷீலாவை கோவமா பார்த்தாரு. எஸ்ஐ அரவிந்த் பேசி முடிச்சு அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு. அன்னையில இருந்து ஜெயராம் அபிராமுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாரு. எந்த பொண்ணை பார்க்க போனாலும் சுஷீலா அந்த பொண்ணை பார்த்து உனக்கு கோல்கப்பா செய்ய வருமானு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தெரியாதுன்னு சொன்னா சுஷீலா அங்கிருந்து கிளம்பி வந்துகிட்டு இருந்தா. ஒரு நாள் அபிராம பொண்ணு பார்க்கவான்னு கூப்பிட்டாங்க. பெட் மேல உக்காந்து இருக்கிற அபிராம் கிட்ட அரவிந்த் வந்தாரு. என்னப்பா ஆச்சு? பொண்ணு பார்க்க வரமாட்டேன்னு உங்க அம்மா கிட்ட சொன்னியாமா? ஆமாப்பா, பொண்ணு பார்க்க போன இடத்துல அந்த பொண்ணை பார்த்து அம்மா என்னன்னுப்பா கேக்குறாங்க. அதுக்காக நீ வரமாட்டேன்னு சொன்னியா? உங்க அம்மா எப்படின்னு உனக்கு தெரியும் தானே? அதுக்கு தானே நம்ம பொண்ணு பார்க்க போற இடத்துல பொண்ணுகிட்ட வரதட்சணைய ஒண்ணுமே கேட்கல. பொண்ணுகிட்ட சமையல் செய்ய சொல்றா. அந்த பொண்ணு தெரியாதுன்னு சொன்ன உடனே அங்கிருந்து கோவமா எந்திரிச்சு வந்துடுறா. அப்படி மூஞ்சிக்கு நேரா சொன்னா எப்படிப்பா அந்த பொண்ணு தாங்கும்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ சொல்றது கூட உண்மைதான்ப்பா. ஆனா உங்க அம்மாவுக்கு எவ்வளவு சொன்னாலும் அவ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. எவ்வளவு சொன்னாலும் அவளுக்கு புரியாதுப்பா. அதுக்குதான்ப்பா நான் பொண்ணு பார்க்க வரமாட்டேன்னு சொல்றேன். பொண்ணு பார்க்க போற பேர்ல அந்த பொண்ணுங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறது எனக்கு பிடிக்கல. அதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? பண்ணிக்குவேன்ப்பா. பொண்ணு பார்க்க வராம எப்படிப்பா அபி நீ கல்யாணம் பண்ணிக்குவ? எப்படின்னு இதுக்கப்புறம் யோசிக்கிறது வேண்டாம். நான் முதல்லயே யோசிச்சிட்டேன். இப்படி அப்பா மகன் 2 பேரும் பேசுறத அம்மா சுஷீலா அங்க நின்னு கேட்டுக்கிட்டு உடனே ரூமுக்குள்ள வந்தா.
அபி, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறியா? அப்படி கேட்ட உடனே அபி அப்பாவை பார்த்தா. அப்பா அவனோட பார்வைய புரிஞ்சுக்கிட்டாரு. சுஷீலா, பையன் அப்படியெல்லாம் யோசிப்பானா? அவன் உண்மையாவே யாரையாவது காதலிச்சுக்கிட்டு இருந்திருந்தா நம்ம சொன்ன உடனே பொண்ணு பார்க்க நம்ம கூட வந்திருப்பானா? அப்படி சொன்ன உடனே அபி சந்தோஷப்பட்டுக்கிட்டு, அப்பா, அம்மா சொன்ன மாதிரியே நான் காதலிச்சியே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. அப்ப நம்மளுக்கு பொண்ணு பார்க்கவும் போக முடியாது. அந்த பொண்ணை பார்த்து அம்மா கோல்கொப்பா செய்ய முடியுமான்னு கேட்க மாட்டாங்க. நீ அப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணை இந்த வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன். இந்த சொத்துல ஒரு நயா பைசா கூட கொடுக்க மாட்டேன். அப்படி சொன்ன உடனே ஜெயராமுக்கு கால் வந்துச்சு. போன் பேசி சந்தோஷப்பட்டான். பொண்ணு பார்க்க வந்தாங்க. பொண்ணு ஆமனி ரொம்ப அழகா இருந்தா. அவங்களுக்கும் புடிச்சு போச்சு. ஆமனி, உனக்கு கோல்கப்பா பண்ண தெரியுமாமா? தெரியுங்க, செஞ்சுட்டு வர சொல்றீங்களா? செஞ்சுக்கிட்டு வாமா. அப்படி சொன்ன உடனே ஆமனிய உள்ள போய் கோல்கப்பாவை செஞ்சுக்கிட்டு வந்தா. சுஷீலாவுக்கு கொடுத்தா. உங்க பொண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, மூர்த்தத்தை பாருங்க. இப்படி எல்லாருக்குமே பிடிச்சதுனால ஆமனிக்கும் அபிக்கும் எல்லாரும் முன்னாடி கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணமாயி ஆமனி மாமியார் வீட்டுக்கு வந்தா. மாமியாருக்கு கோல்கப்பாவை பண்ணி வச்சா. புருஷனுக்கும் மாமனாருக்கும் டிஃபனை செஞ்சு கொடுத்தா. லஞ்ச கூட ரெடி பண்ணி கொடுத்தா. இப்படி நாட்கள் போச்சு. மாமியார் சுஷீலா சந்தோஷப்பட்டா. சுஷீலா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போல. ஆமாங்க, எனக்கு பிடிச்ச கோல்கப்பாவை என் மருமக செஞ்சு கொடுக்கறால, இது சாதாரணமான சந்தோஷம் இல்ல, மகா சந்தோஷம். இப்படி தன்னோட சந்தோஷத்தை புருஷங்கிட்ட சொல்லிக்கிட்டா. இப்படி ஒரு நாள் நைட்டு சுஷீலா அவளோட பையன் ரூமுகிட்ட வந்து ஆமனிய கூப்பிட்டா. அவ தூக்க கலக்கத்தோட வந்தா. என்ன அத்த? மருமகளே, இப்ப எனக்கு கோல்கப்பா திங்கின போல இருக்கு, செஞ்சு கொடு. அத்த, இப்பவா? ஆமா மருமகளே. அத்த, வீட்டு வேலை சமையல் வேலை செஞ்சு செஞ்சு ரொம்ப அலைச்சலா இருக்கு. இப்ப என்னால முடியாதத்த, நாளைக்கு செஞ்சு கொடுக்கட்டா? அப்படி சொன்ன உடனே சுஷீலாவுக்கு கோவம் வந்துச்சு. அவ்வளோதான், ஆமனி கன்னத்துக்கே அரைஞ்சா. ஆமனி ரொம்ப கவலைப்பட்டா. அந்த சத்தத்தை கேட்டு அபிராம் அபி அங்க வந்தாங்க. என்னாச்சு ஆமனி, எதுக்கு கத்துன? உங்க அம்மாவுக்கு கோல்கொப்பா பைத்தியம் ரொம்ப முத்தி போச்சு, அதுக்கு தான் மருமக அழுந்துகிட்டு இருக்கா. இன்னும் உனக்கு புரியலையா அபி? என்னம்மா இது? அது அபி, நீயும் மருமகளும் தனி கொடுத்துன இருங்க. ஏன் சுஷீலா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? உனக்கு வேணும்னா நீயே செஞ்சுக்கிட்டு சாப்பிடலாம்ல. அதுக்கு எதுக்குங்க மருமகளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்? அதுக்குன்னு உனக்கு சமைச்சு போடுறதுக்கு இல்ல. பகலடி அவ எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு நீ கேட்கும் போதெல்லாம் உனக்கு கோல்கொப்பாவை செஞ்சு கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறா. அந்த பொண்ணு கூட நம்மள மாதிரி மனுஷிதான், மிஷின் கிடையாது. நீ போய் படுத்துக்கம்மா, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். அப்படி சொன்ன உடனே ஆமனி ரூமுக்குள்ள போனா. அப்பா அபி, நீ கூட கிளம்பு, காலையில பேசிக்கலாம். அப்படி சொன்ன உடனே அபிராம் கவலைப்பட்டுக்கிட்டு உள்ள போனா. அரவிந்த் சுஷீலாவை கூட்டிக்கிட்டு ரூமுக்குள்ள வந்தா. சுஷீலா பெட் மேல உக்காந்துருந்தா. சுஷீலா, நான் சொல்றத கவனமா கேளு. மருமக அப்படின்னா வீட்டு விளக்கு, நல்லா பத்த வச்சா வெளிச்சத்தை கொடுப்பா, இல்லனா வீட்டையே கொளுத்திரும். நீ உன்னோட பைத்தியத்தினால உனக்கு எப்ப பிடிக்குதோ அப்பெல்லாம் மருமக கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் மருமகளுக்கு கோவம் வரும். மருமக என் மேல கோவப்பட்டுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாளா? நீ குடுக்கற இம்சையால கண்டிப்பா ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் அந்த பொண்ணு அப்படிதான் பண்ண போகுது. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் மருமக உனக்கு சாப்பாட்டுல எதான கலந்து கொடுத்து உன்னை அனுப்பி வச்சிடுவா. 2 நாள் நானும் உன் புள்ளையும் கவலைப்படுவோம், ஆனா மருமக பேய் போயிடுச்சுன்னு சந்தோஷப்படுவா. அந்த பேச்ச கேட்ட உடனே சுஷீலா பயந்துட்டா. இப்படி அன்னையில இருந்து மருமக என்ன செஞ்சு கொடுக்கறாளோ அதை சாப்பிட்டுக்கிட்டு மருமகளோட சந்தோஷமா இருந்தா சுஷீலா. அத்தை, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? நம்ம பக்கத்து தெருவுல இருக்கிற சரளா வீட்ல டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காங்களாம். அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் இந்த ஊர்ல யாருகிட்டயுமே இல்லையா. இப்படி வாணி வெளியில இருந்து ஓடி வந்து தன்னோட மாமியாருகிட்ட சொன்னா. அப்போ சரளா கொஞ்சம் திமிரா, அப்படியா, நம்ம வீட்ல இருக்கிறதோட அவங்க வீட்ல ஃப்ரிட்ஜ் ரொம்ப பெருசா இருக்கா? ஆமா அத்தை, அவங்க வீட்ல இருக்கிற ஃப்ரிட்ஜை பார்த்தா நம்ம வீட்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ் ஒரு ஃப்ரிட்ஜே கிடையாது, எல்லாருமே சொல்றாங்க. மருமகளே, இது என்ன இவ்ளோ பெரிய அவமானம்? இந்த ஊர்ல யாரு வீட்ல இருக்கோ இல்லையோ, சின்னதோ பெருசோ, எல்லார் வீட்டோட நம்ம வீட்ல இருக்கிறது தான் பெஸ்டா இருக்கணும்.
அந்த சரளா வீட்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ் எந்த மாதிரின்னு கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோ. அதை விட கொஞ்சம் பெருசாவே நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொன்னா சரளா. இதோ ஒரு நொடியில தெரிஞ்சுக்கிட்டு வரேன் அத்தை. இப்படி வாணி சரளா வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜ பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட மாமியார்கிட்ட வந்து சொன்னான். இங்க பாருமா, அவங்க வீட்ல இருக்கிறதோட பெஸ்டா ஒரு ஃப்ரிட்ஜ நம்ம வாங்குறோம். சரி, உன்னோட புருஷன் எங்க? என்னவோ எனக்கு என்ன தெரியும் அத்தை, காலையிலேயே போனாரு, இன்னும் வரவே இல்ல. காந்தம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வாணி புருஷனான வேணு வந்தான். வேணு மாமியார் மருமகளை பார்த்து, என்ன இது, இவங்க 2 பேரும் கூடி சேர்ந்து ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா என் ஜோபுல இருக்கிற பணத்துக்கு வேட்டு வைக்கிறாங்கன்னு அர்த்தம். எதுக்கும் திரும்பி போய் இவங்க தூங்குனதுக்கு அப்புறம் வரலாம். அப்படி யோசிச்சுக்கிட்டு மெதுவா திரும்பி போலான்னு போய்கிட்டு இருக்கும்போது வாணி அவனை பார்த்து, அத்தை அதோ அவர் வந்துட்டாரு. ஏங்க ஏங்க நில்லுங்க, எங்கங்க வந்துட்டு திரும்பி போறீங்க, நில்லுங்க இப்படி சத்தம் போட்டு கூப்பிட்டா. அப்போ வேணும், ஐயோ மாட்டிக்கிட்டேனே, மாமியாருக்கு தகுந்த மருமக கிடைச்சிருக்கா, இப்ப என்ன சொல்ல போறாங்களோ அப்படி நினைச்சுக்கிட்டே மெதுவா வீட்டுக்குள்ள வந்தான். ஒன்னு இல்ல வாணி, அந்த மல்லிகா கடையில இருந்து எனக்கு 10 ரூபா வரணும், அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் இப்படி வாய்க்கு வந்ததை சொன்னான். அப்ப காந்தம், சீச்சி, வெறும் 10 ரூபாவ நீ போய் கேக்குறியா? நம்ம ஒரு கையில கொடுத்தது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுடா. நீ எப்போ இப்படிதான் பேசுவீங்க. அடிப்பட்டவனுக்கு தானே வலி என்னன்னு தெரியும், காசு எந்து தானே இப்படி மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்ப காந்தம், சரிடா, நாளைக்கு காலையிலேயே நம்ம பட்டணத்துக்கு போனோம், ரெடி ஆயிரு அப்படின்னு சொன்னா. பட்டணம் அப்படின்னு சொன்ன உடனே வேணு நெஞ்சியே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னது பட்டணத்துக்கா? பட்டணம் எதுக்காக? நான் வரமாட்டேன். சரிடா, நீ வரலனாலும் பரவாயில்ல, ஃப்ரிட்ஜ் வாங்கணும், அதுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு போ. என்னது ஃப்ரிட்ஜ வாங்கணுமா? வீட்ல இவ்ளோ பெரிய ஃப்ரிட்ஜ வச்சுக்கிட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜ் கேக்குறீங்களா? சீச்சி, இதெல்லாம் ஒரு ஃப்ரிட்ஜா? அந்த சரளா வீட்ல போய் பாரு, இதை விட எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு உனக்கே தெரியும். எனக்கு அதை விட பெரிய ஃப்ரிட்ஜ் வேணும். அம்மா, இந்த ஃப்ரிட்ஜை வாங்கிட்டு வந்து கொடுத்து 1 வருஷம் கூட ஆகல. ஆமா, உனக்கு என்ன இந்த ஃப்ரிட்ஜ் மேல இவ்வளோ பைத்தியம்? டேய், நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, ஆனா நாளைக்கு சாயங்காலம் ஆவறதுக்குள்ள இந்த காலனில யார் வீட்லயும் இல்லாத மாதிரி நம்ம வீட்ல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கணும் அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனாங்க. எதுவுமே செய்ய முடியாம வேணும் தலைமையில கை வச்சுக்கிட்டு உக்காந்தான். இப்படி மறுநாளே அந்த ஊர்லயே யாரு வீட்லயும் இல்லாத மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ வீட்டுக்கு கொண்டு வந்தா காந்தம். இருந்தாலும் அவ மனசுக்கு சமாதானம் ஆகல. அப்பா, இப்பதான் எனக்கு சமாதானமா இருக்கு அப்படின்னு யோசிச்சா. இப்படி காந்தம் அந்த ஊர்லயே எல்லாத்தோட பெருசா இருக்கணும்னு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது தீபாவளி பண்டிகை வந்துச்சு. மருமகளான வாணி காந்தமுகிட்ட போய், அத்தை அத்தை, இந்த வருஷம் நம்ம ஊர்ல பெரிய நரகாசுரனோட சிலைய பண்ணி அத எரிக்கிறாங்களாம், வாங்கத்த நம்மளும் போய் பார்த்துட்டு வரலாம். அப்படியா? அப்ப நான் வா மருமகளே, போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரலாம். இப்படி மாமியார் மருமக 2 பேரும் சேர்ந்து நரகாசுரனை வதம் பண்ற இடத்துக்கு போனாங்க. ஒரு பெரிய கிரவுண்ட்ல நரகாசுரனோட பெரிய சிலை இருந்துச்சு. அத பார்க்க ஜனங்க கூட்டம் கூட்டமா வந்தாங்க. அத பார்த்த மருமகளான வாணி, அட, இந்த நரகாசுரனோட வதத்தை பார்க்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்க அத்தை, இந்த பொம்மை கூட ரொம்ப நல்லா இருக்குல்ல அத்தை இப்படி ஆச்சரியப்பட்டு சொன்னா. காந்தம் மட்டும் அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்ப அங்க ஒரு பெரிய மனுஷன் வந்து கையில வில்ல எடுத்துக்கிட்டான். அத்தை வாங்க, முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் முன்னாடி வரும்போது அங்க இருக்கிற கொஞ்சம் பேரு இவங்கள நிறுத்தி, இங்க பாருங்கம்மா, இத தாண்டி இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே வாணிக்கு ரொம்ப கோவம் வந்து, நாங்க யாருன்னு தெரியுமா? நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கோட்டை தாண்டி முன்னாடி வரக்கூடாது அப்படி சொன்ன உடனே அந்த பேச்சை கேட்டு காந்தம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. இங்க பாரு, நான் நினைச்சா அதோ அந்த ஸ்டேஜ் மேல நின்னுக்கிட்டு வில்லு விட்டுக்கிட்டு இருக்காருல்ல, அந்த இடத்துக்கு கூட வந்து சேருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஆளு, அப்படியா, இந்த மாதிரி ஜனங்களை எவ்வளோ பேரு நான் பார்த்திருக்கேன், என்ன இருந்தாலும் சரி, இந்த கோட்டை தாண்டி நீ இந்த பக்கம் வரவே கூடாது இப்படி கராரா சொல்லிட்டான். அப்போ காந்தம்மாவுக்கு ஹர்ட் ஆச்சு. வாணி, வாடி, வீட்டுக்கு போலாம்.
அத்தை, இன்னும் 10 நிமிஷம் இருந்தா போதும், நரகாசுரனை வதம் பண்ண போறாங்க. மருமகளே, நான் சொல்றேன்ல, வா. அப்படி சொல்லி மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க காந்தம். வீட்டுக்கு போனாலும் அந்த இடத்துல அவன் சொன்ன விஷயம்தான் அவன் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே நிக்க சொல்லிட்டா அப்படின்னு சொன்ன உடனே எரியற நெருப்புக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்ட மாதிரி. ஆமா அத்தை, அவனுக்கு உங்களை பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன். அதுக்குதான் அத்தை உங்களை பார்த்து அப்படி பேசினா. அப்போ நம்ம கூட பெரிய சிலையை செய்யலாம் அப்படி சொன்னா காந்தம். அந்த வார்த்தை மருமகளான வாணிக்கு புரியல. என்ன அத்தை, நீங்க சொன்னது எனக்கு புரியல. அப்போ காந்தம், அடுத்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம கூட இதை விட பெரிய நரகாசுரனோட சிலையை பண்ணி நம்மளும் வதம் பண்ணலாம். அதுக்கு காவலா அவனையே வச்சு நம்ம ஸ்டேஜ் மேல நின்னு வில்ல எடுத்து அந்த நரகாசுரனை வதம் பண்றத எல்லாருமே பார்க்கணும். அப்பதான் நம்ம யாருன்னு தெரிய வைக்க முடியும். ஆஹா, இதுக்குதான் என் அத்தை வேணும்னு சொல்றது. நான் முதல்லயே யோசிச்சேன் அத்தை, நரகாசுரனை இப்படி வதம் பண்ணணும்னா அது எங்க அத்தையால தான் முடியும் அப்படின்னு. அடுத்து வர தீபாவளிக்கு இதை விட ஒரு பெரிய நரகாசுரனோட சிலையை வச்சு நம்ம கூட வதம் பண்ணி நம்ம யாருன்னு எல்லாருக்கும் காட்டணும் அத்தை. இப்படி அவளோட மாமியாருக்கு ஒத்து ஊதிக்கிட்டு இருந்தா. இப்படி அவங்க எப்ப மறுபடியும் தீபாவளி வரோன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச காந்தமோட பையனான வேணு காந்தம் கிட்ட வந்து, அம்மா, இதெல்லாம் தேவையா? யாரோ ஒருத்தனுக்காக இவ்ளோ செலவு பண்ணி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணுமா? இப்படி காந்தம்மாவை பார்த்து சொன்னாலும் காந்தம்மா அதை காதை கொடுத்து கேட்காம தீபாவளிக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. டேய், அந்த கூட்டத்துல எனக்கு நடந்த அவமானம் உனக்கு தெரியுமாடா? அம்மா, இது எப்படிமா அவமானமாகும்? அவங்க வேலைய அவங்க செய்யறாங்க. அவ்வளவுதானா? அவங்க என்னையே நில்லுன்னு சொன்னாங்கடா. நான் யாருன்னு அவங்களுக்கு காட்டியே ஆகணும். இப்படி காந்தம்மா அடம் புடிச்சுக்கிட்டு உக்காந்தாங்க. இப்படி எதுவுமே செய்ய முடியாம காந்தம் கேட்ட காசை கொடுத்தான். இப்படி காந்தம்மா தீபாவளி பண்டிகை அன்னைக்கு எல்லாரோட பெரிய சிலை வைக்கணும்னு யோசிச்சாங்க. அத பார்க்க அங்க நிறைய பேரு வந்துகிட்டு இருந்தாங்க. இப்ப காந்தம் அவளோட மருமக கிட்ட, வாணி, ஜனங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, அன்னைக்கு நம்மள அவமானப்படுத்தினானே, அவன் எங்க காணோம்? அப்போ வாணி கொஞ்சம் தடுமாறிக்கிட்டே, அது வந்து அத்தை, அவன் இந்த ஊரை விட்டு எங்கேயோ போய் வாழ்ந்துகிட்டு இருக்கானா, எங்க இருக்கானே தெரியல. என்னது, அவன் எங்க இருக்கிறானே தெரியலையா? அப்போ அவனோட பார்வைக்கு நானு எல்லாத்துக்கும் குறைஞ்சவதானே? அவனுக்கு நான் யாருன்னு தெரியற வரைக்கும் ஒரு தீபாவளிக்கும் இந்த மாதிரி தான் பெரிய பொம்மை வைப்பேன். நீங்க எப்ப அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரீங்களோ அது வரைக்கும் இதே மாதிரி நரகாசுரம் பொம்மை செஞ்சு கொண்டுகிட்டு இருப்பேன். அப்படி காந்தம்மா சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்ட வேணும், என்னது, அப்பனா ஒவ்வொரு தீபாவளியும் எனக்கு பெரிய செலவுதானா அப்படின்னு தலைமையில கை வச்சுக்கிட்டு உக்காந்தான்.